சன் டிவியும் வரணும், கார்பரேட் நேமில் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் நாங்கள் தான் பேர் வச்சோம். சன் நெட்வொர்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது கொண்டாடுறாங்க. அவங்க அந்த 97லேயும் அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி எடுக்கிற ஆரம்பத்திலேயே படம்லாம் எடுக்கணுன்ட்டு ராமநாராயணன் சார் சொன்ன வார்த்தை. இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஜெனரல் பாடி போட்டு கார்பரேட் கம்பெனிலாம் உள்ளே சேர்க்கக்கூடாது முடிவு எடுத்திருக்கோம். அது அருமையான எல்லாம் வரவேற்றிருக்காங்க. நம்ம சன் டிவிக்கு அவங்க மெம்பர்ஷிப் கேட்டு வந்திருக்காங்க, நம்ம கொடுத்தோம்னா தப்பாயிடும். அதனால் யாராக இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு எடுத்த முடிவு தான். அப்படி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவங்க பண்ணி தான் ஆகணும் மெம்பர்ஷிப் சொன்னாங்கன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னாரு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் இருக்காங்களா? அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சார் சன் டிவியும் வரணும், பட் அதே சேம் அந்த கார்பரேட் நேமில் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் நாங்கள் தான் பேர் வச்சோம். சன் பிக்சர்ஸ்னால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமையாளராக இருக்கீங்க. மிஸ்டர் சாக்ஸ் கூட இருந்தார். அப்போ அவர் தான் இதுவாக போட்டு இவர் உரிமையாளர் வந்து தயாநிதி சார் கலாநிதி மாறன் சார் சன் பிக்சர்ஸ் போட்டவுடனே உள்ளே எங்களுக்கு அதுக்கு ஆட்சியோடு சொல்லக்கூடாது, அந்த நெட்வொர்க்கில் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் கம்பெனி அது, நீங்கள் அங்கேருந்து படத்தை அவங்களுக்கு விற்றுக்க நெட்வொர்க்கு விற்றுக்க தான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணி எல்லாம் உள்ளே பூந்து இன்றைக்கி இருக்குதே 4 பேர் தானே சார் இருக்காங்க அந்த கார்பரேட் கம்பெனிங்க. இதை தவிர மீதி ஆந்திரா, இந்தி இவங்க தான் வராங்க. அவங்க வரது தப்பு இல்லை, அவங்ககிட்ட படம் இருக்குது, அதை நீங்கள் டேட் தரீங்க. அநியாயம் சார், அப்படியே வயிறு எரியுது சார். பாவம் சார், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்லாம், எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம், என்ன மாதிரி தொழில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க தெரியலாம். அவங்களாம் இன்றைக்கி அப்படியே கதறி போய் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் சொல்ல முடியல சார். அதான் தினம் அழுகிறவனை எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இல்லை, எல்லாத்துக்கும் பரவி போச்சு. ஆனால் கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு எப்பேற்பட்ட டெக்னீஷியன்ஸ், எவ்வளோ அருமையான ஒரு அனுபவசாலிகள், எவ்வளோ நல்ல திறமை வாய்ந்த ஒரு படைப்பாளிகள்லாம் தமிழ்நாட்டில் தான் சார் இருந்தாங்க. இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த மாதிரி படைப்பாளிகளை எங்கே தேட வேண்டியதாக இருக்குது.